வெனஸ்டே மார்னிங் இன்றைக்கி டே 6:30 போல் தான் ஸ்டார்ட் ஆச்சு. வீக் ஸ்கூலுக்கு போக ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே காலைல வந்து பரபரப்பாக தான் போயிட்டுருக்கு. காலைல எழுந்திரிச்ச உடனே குளிக்க மாட்டேன் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அதனால் அவன் எந்திரிக்கக்குள்ளேயும் சீக்கிரமாக எல்லா வேலையும் முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன். அவனுக்கு 9:30க்கு ஸ்கூலு, ஆனால் 2 நாளாக 9:40க்கு தான் விட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டும் ஒழுங்காக சாப்பிடவே இல்லை. பிகாஸ் டெய்லி 8:30க்கு மேலே எழுந்திரிச்சு ஸ்லோவாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு விளாண்டுட்டு இப்போ ஸ்கூல் ரொட்டீன் கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இன்னும் 1 வீக்கில் செட் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸ்கூலுக்கு விடுற டைம் ஃபஸ்ட்டு 2 days வந்து அழுதான். அதுக்கப்புறம் வந்து இப்போ செட் ஆயிடுச்சு. காலையில் எழுந்திரிச்ச உடனே ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அழுவான். ஐயோ அவனை இன்னைக்கு எழுப்பி குளிப்பாட்டியாச்சு. இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் டேனால ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் வந்து போட சொல்லி ஹஸ்பண்ட் தான் கிளப்பி விட்டுட்டு இருந்தாங்க. நான் சைடில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணேன். தோசையும் தக்காளி சட்னி வச்சு கொடுத்துட்டு அவனுக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து நட்ஸ் வந்து பேக் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதனால் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் பேக் பண்ணிவிட்டு இதுக்கு ஒயிட் கலர் ஷூ பேர் பண்ண சொன்னாங்க. அதனால அதையும் போட்டு விட்டுட்டு இருந்தோம். நான் சைடில் பிரேக்ஃபாஸ்ட்டும் ஊட்டி விட்டுட்டேன். அப்படியே வாட்டர் பாட்டில் வாங்கினதான் வாங்கணும், அதே வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கான். அடிக்கடி எடுத்து தண்ணியும் குடிச்சிப்பான். பார்க்கவே காமெடியாக இருந்துச்சு. அதை கீழே வைக்கவே இல்லை. அப்புறம் எப்படியோ ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்பியாச்சு. 3 hours ஃப்ரீயாக இருக்கலாம். ஓகே, அடுத்த மணி வாக்கில் பார்க்கலாம்.